எல்லோருக்கும் வணக்கம். டாக் இட் ஈஸி. இது நோக்கமே பேசுவோம், எந்த விஷயத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு நல்லா பேச வரும், எல்லாத்தையும் பேசுவோம், பேசுறது நல்லா கேட்போம். இப்போது அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமியார் மருவ, புருஷன் பொண்டாட்டி, நாத்தனார், ஏன் அப்பா புள்ள பிரச்சனை கூட நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த டாக் இட் ஈஸி. அப்புறம் சொல்லுவாங்க, இது ஒரு சின்ன விஷயம், இதை போய் எவ்வளோ பெருசாக பேசுகிறாங்களே. எது சின்ன விஷயம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? விஷம், அது என்ன ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா விஷமா, ஒரு பாட்டில் சாப்பிட்டா விஷமா? ஒரு துளி விஷம் பட்டால் கூட அது பிரச்சனை தான். அதனால் சின்னதாக இருக்கும்போது பேசி அதை சரி பண்ணுவோம். அதுக்கு தான் டாக் இட் ஈஸி. ஜாலியாக பேசலாமா? டாக் இட் ஈஸி. இன்றைக்கி டாக் இட் ஈஸி ரூல் என்னென்னா, அடுத்த சேரில் உட்காந்துக்கின்னு ஏதோ அம்ஜிக்காரில் இருக்கிட்ட பேசுகிற மாதிரி சத்தம் போட்டு பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் அலறலாம் கூடாது. பக்கத்தில் இருக்கிற எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசினா போதும். சில பேர் அரை மணி நேரத்தில் நான் கிளம்பணும், எனக்கு அவசரமாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாயிண்ட்டையே ரம்பம் போட்டு அறுத்துக்கிட்டு 3/4 மணி நேரம் உட்காந்துருப்பான். அந்த மாதிரி ஒரே பாயிண்ட்லேயே நிற்கக்கூடாது. சில பேர் கிரைண்டரில் சுற்றி வர மாதிரி ஒரே பாயிண்ட்டே சுற்றிட்டு வருவோம். வெரைட்டியாக மாற்றி பேசணும். புரிஞ்சிச்சிங்களா? இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்ப்போம் வாங்க. வணக்கம். உங்களை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இன்னும் ஒரு அரை அடி கம்மியாக இருந்தீங்கன்னா கூண்டுக்கு உள்ளே உட்கார மாதிரி யார்? உங்கள் பேருமா? ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி. ஓகே, என்ன பண்ணுறீங்க? 7th. ஆ சரி, நல்லா படிப்பீங்களா? எந்த சப்ஜெக்டில்? மேக்ஸ். மற்றதெல்லாம் வீக். கணக்கில் தான் புள்ளியா நீங்கள்? மற்றதெல்லாம் வீக்கு. ஏன் அப்படி? வராத கட்டி ஏன் அழுப்பானே? சரி வா. இப்போ உங்கள் அம்மாவை வீட்டில் எப்படி செல்லமாக கூப்பிடுவேன்? அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அம்மான்னு தான் கூப்பிடுவீங்க. எப்படி கூப்பிட்டு காட்டுங்களேன்? அம்மா. அமைதியா அம்மா அம்மா அம்மா. வாங்க. வணக்கம். உங்கள் பேர்? ஜெயசுதா. ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப். சார் என்ன பண்ணுறாரு? லெதரில் டெக்னீஷியனாக இருக்கார். நல்லா சமைப்பீங்களா? சமைப்பேன். என்ன சமைப்பீங்க? நல்லா எல்லா ஐட்டமும் சமைப்பேன். ரைட்டு. அம்மா மேலே என்ன கம்ப்ளைண்ட்? அம்மா ஆனால் கத்திக்கிட்டே இருக்காங்க. கத்திக்கிட்டே இருப்பாங்களா? என்ன கத்திக்கிட்டு இருப்பாங்க? சும்மா பேக் எடுத்து போய் கம்பல் போடு, அதை போடுன்னு. சும்மா கம்மல் போடுவாங்களா? கம்மல் போடுன்னு சொன்னால் அம்மா அழகு பார்க்குறாங்க ஒன்று. அதை போய் வீட்டில் கூட ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. வீட்டில் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? கம்பல் அவுத்து வச்சா ஏன் கம்பல் அவுக்குறேன்னு கேட்குறாங்க. கம்பலை அவுத்து வச்சா ஏன் அவுத்து வச்சுன்னு கேட்குறாங்க. சரி, போட்டால் இந்த கம்பலை ஏன் போட்டால் அந்த கம்பலை போடுன்றாங்க. போட்டால் இந்த கம்பலை ஏன் போடுறேன், அந்த கம்பலை போடுறேன். சரி, அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்தால் டிவி பார்க்க விட மாட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்தால் டிவி பார்க்க விட மாட்டாங்க. சுத்தமாக வீட்டில் டிவி பார்க்கக்கூடாதுன்றாங்களா? எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கேயாச்சும் அனுப்பிட்டு டிவி பார்ப்போம். அம்மாவை எங்கேயாவது அனுப்பிட்டு டிவி பார்ப்பீங்களா? எப்படி பண்ணுவீங்க? கீழே மாமி கூப்பிட்றாங்கன்னு அனுப்பி விட்ருவாங்க. போய் மாமியோட மொக்கை போடுவாங்க. ஓ, கீழே வந்து மாமி கூப்பிட்றாங்கம்மா அம்மாவை அனுப்பிச்சிட்டு நீங்கள் டிவி பார்ப்பீங்க. நல்ல கதையாக இருக்குது. நீங்கள் பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்ப்பீங்கன்னு பார்த்தேன், அம்மாவை அனுப்பிச்சிருங்க பக்கத்து வீட்டுக்கு. அது என்ன மீனிங்? லொடலன்னு பேசுகிறாங்கன்னா நான் ஸ்டாப் ரேடியோ. நான் ஸ்டாப்பா? எப்படி சொல்லுங்கள்? ஆரம்பிச்சா முடிக்கவே மாட்டாங்க. ஆரம்பித்தா முடிக்கவே மாட்டாங்க. நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அம்மா பேசுகிறது கம்மா இருக்கா இல்லை ஃபுல் ஸ்டாப்பா அப்படி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசணும். அம்மா நான் ஸ்டாப்பாக பேசுவாங்களா? அம்மா ஃபுல் ஸ்டாப்பும் வைக்கவே மாட்டாங்க. எங்கள் அம்மா ஃபுல் ஸ்டாப்பாக வைக்க மாட்டாங்க. அம்மா எந்த விஷயத்துக்கு லொடலன்னு பேசுகிறாங்க? உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அது சொல்லுங்கள். என்ன மாதிரி பேசுனாங்க? அம்மா வந்து இந்த வேலையை செய்யாத, அந்த வேலையே செய்யு, இது பெரிய வேலை, அதை செய்கிற அப்படின்வாங்க. இது திட்டே கிடையாது. இது பொறுப்பாக சொல்கிறாங்க. இந்த வேலை செய்யாத, அதை செய், அதை முடிச்சு இதுக்கு வா. எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை செய்ய விட மாட்டாங்க. எது வாங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு? டிவி பார்க்குறது. டிவி பாரு சொல்லுவாங்க. எதை பண்ணாலும் திட்டுவாங்க. எதை பண்ணாலும் திட்டுவாங்க. இங்கே வந்து நின்னதுக்கும் திட்ட போகிறாங்க. வீட்டில் திட்டுவாங்க. எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா? எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு. கரெக்டாக 9 மணி என்ன தூங்கிடுவேன். அதனால் எங்கள் வீட்டில் ஒரு 8:45 கூப்பிட்டு என்னென்னலாம் வாங்கணுமோ எல்லாம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா 9 மணி ஆச்சுன்னா நான் கடையிலேருந்து வர வழியிலே தூக்கிடுவேன். அதனால் டக்கு அந்த 9 மணி ஆனால் எனக்கு எல்லா வேலையும் விடுவாங்க. அந்த மாதிரி ஒன்று கடைக்கு அனுப்புகிறாங்களா? கடைக்கு என்ன அனுப்ப மாட்டாங்க, அண்ணன் அனுப்புவாங்க. கடைக்கு ஒன்று அனுப்ப மாட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். பொம்பளை பிள்ளை அனுப்பக்கூடாதுன்னு அண்ணன் அனுப்புகிறாங்க. அம்மா பார்த்து தானே பண்ணுறாங்க. நான் போனால் சில்லறைக்கு சாக்லேட் வாங்கிடுவேன்ல. அங்கே வாங்க. நீங்கள் போனால் சில்லறை கொடுத்தானா நீங்கள் அதை கூட பண்ண மாட்டீங்க. முதல்ல சாக்லேட் வாங்கிட்டு மிச்சத்துக்கு எதாவது சாமா கூடிய அப்படி தானே பண்ணுவீங்க. ரொம்ப விவரமான பொண்ணு. ஆனால் என்னென்ன அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரியும் இதெல்லாம் வீட்டில் எப்படி இருக்கணும். சும்மா இருங்க, என்ன பேச்சு அப்படி தைரியமாக பேசுகிற பொண்ணு இங்கே வந்தோன்னு நல்லவமாக நடிக்குது. சரி நம்மளை பற்றி அப்படி நினச்சிடக்கூடாது. அப்படி தானே?
ஆரம்பிக்கலாம். சரி, நீங்கள் என்ன சொல்லி திட்டுவீங்க? ஸ்கூல் விட்டு வருவா, வந்தோடனே ஷூவே அவுக்க மாட்டா. ஷூ அவுக்க மாட்டாங்க. ஷூ அவுக்க சரி, மாட்டா. நேரா உள்ள போவா, எது ஸ்நாக்ஸ் இருக்கோ எடுத்து சாப்பிடுவா. அதுக்கப்புறம் ஷூ 1 ஹவருக்கு அப்புறம் அவுத்து அந்த இடத்துல போட்டுருவா. அது ஏதோ சொல்லி கொடுத்துருப்பான் போல, ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ஷூ போட்டுருக்கு. ஆமா, அவுத்துட்டு அடுத்த யூனிஃபார்மா 6, 7 வரைக்கும் அமுக்க மாட்டா. அது பிடிச்சிருக்கு ட்ரெஸ்ஸோ? ஆமா, ஏதாவது அசைன்மெண்ட் வாங்கிட்டு வரேன்னு போவா, 10 நிமிஷம் டைம் அப்படின்ட்டு போவா, 1/2 அன் ஹவருக்கு வரமாட்டா. நம்மகிட்ட என்ன வரலையே நம்ம எங்கன்னா வெளில போக வேண்டிய வேலையா இருக்கும். குழந்தை வரலையேன்னு தேடிட்டே இருந்து வரும்போது நம்ம சீரியஸா இருப்போம். ஏமா அப்படி பண்ணிட்டியே, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அப்பா வர நேரம் திட்ட போறாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இதே வேலை தான், எப்போ பார்த்தாலும் லொடன்னு திட்டிகிட்டே இருக்குது. நான் அசைன்மெண்ட் தான் நான் வாங்க போனேன் அப்படின்வா. இப்படிதான் பேசுவீங்களா? கேளு, ஏமா வீட்டில் தான் ஒரு வாரம் தாங்க முடியல, இங்கேயும் வந்து என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறியே, இங்கே வந்து திட்டுறாங்கல்ல? அவங்க பிறக்கையிலே பிறந்தது. அது பிறக்கையிலே பிறந்ததா? அவங்களுக்கு நீ பிறந்திருக்குற, அவங்க பிறக்கையிலே பிறந்தது உனக்கு எப்படி தெரியும்? தெரியுது, எங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணது. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தெரியுது. சரி, அம்மா நேரடியாக கேட்டு எதுக்குமா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண? ஏன் நீ தானே லொடன்னு பேசுகிற, அப்புறம் என் மேலே ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறது கேளுங்க. ஏமா கம்ப்ளைண்ட் பண்ணுற? நீ சொன்னதை செஞ்சா நான் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்? போர் அடிக்குது அங்கிள், செஞ்சதே செய்கிறது. செஞ்சதே செய்கிறது போர் அடிக்குதா? அதனால தான். என்ன அப்படி செஞ்சதே செய்றீங்க? ஷூவை டெய்லி அவுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்லை? போர் அடிக்குது, ஷூ அவுக்கிறது. ஏமா ஷூ அவுக்காமல் படுத்துக்கிறதா? அம்மா நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. அம்மா மேலே பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு, ஆனால் கொடுத்த பொண்ணு வந்து இல்லை, இங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேம்மா அம்மா மேலே அப்படின்னு கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டதால் ரொம்ப அடக்கி வாச்சிக்குது. அப்படி தானம்மா? சரி, அம்மாவை நீ என்ன வார்த்தை சொல்லி கண்டில் பண்ணுவேன்? அம்மாவுக்கு ஒரு பட்ட பேர் வச்சுருப்பில்ல, ஆரம்பிச்சிட்டாங்கடா. என்ன பட்ட பேர் வச்சுருக்க? கும்கி அண்ணன். கும்கி யானையா? ஏமா எதுக்கு? எங்கள் அம்மா ஃபேக்டாக இருக்காங்க. அம்மா குண்டாக்குறதா இல்லையா? ஏமா இப்படி நேராக சொல்லுத கும்கின்னு வருத்தம் இல்லை? இதில் என்ன அர்த்தம்? உண்மையை தான் சொல்லுது. அப்படி ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். வெறும் நன்மையாக எடுத்துக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்குலாம் எப்படின்னா பசங்கிட்ட மட்டும் இல்லை, அவங்க கடும் வார்த்தை சொன்னால் கூட அதை ஜாலியாக எடுத்துன்னு போயிடுவாங்க. அம்மா வந்து நல்லதுக்கு தான் நம்ம சொல்கிறாங்க எல்லாமே. ஓகே, ஒரு பிரேக். அம்மா லொடன்னு பேசுகிறாங்கன்னு அதெல்லாம் இப்போ அப்படி தான் இருக்கும். நீயும் அம்மாவை போகிற, உன் பையன் பொண்ணு ஒன்று கேட்க போகிறாங்க, லொடன்னு ஒன்று பேசுதுன்னு, அப்போ தான் தெரியும். இப்போ என்ன ஆள்லாம் கூட்டு வந்தீங்களா? உன் வயசுக்கு இல்லை, எல்லாம் அடியாள் மாதிரி தான். என் வயசுக்கு ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒன்றே ஒன்று. உங்கள் பேர்? ஜனனி. ஜனனி. என்ன சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க? அவள் பேசுதான் கரெக்டு. அவங்க பேச தான் ரைட்டு. அது எப்படி ரைட்டுன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மாவும் என்னை அப்படி தான் திட்டிகிட்டு இருப்பாங்க. உங்கள் அம்மா உங்களை அப்படி தான் திட்டுறாங்களா? அப்போ இன்னொரு கம்ப்ளைண்ட் வரப்போகுது. அம்மா எப்படி திட்டுவாங்க? ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்கிற பேச்சு கேட்டுன்னு என்ன திட்டுவாங்க. ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்கிற பேச்சு கேட்டு உங்களை திட்டுறாங்களா? அப்போ மிஸ்ஸு போய் சொல்கிறாங்களா? மிஸ்ஸு தான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. உங்கள் அம்மா மிஸ்ஸு கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. அம்மாவை கூப்பிட்டு வர சொல்கிறதுக்கு தான் நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்டு. சரி, எதுக்கு கூப்பிட்டு வர சொல்கிறாங்க? நான் ஹோம்ஒர்க் முடிக்க மாட்டேன். என்னது? ஹோம்ஒர்க் முடிக்க மாட்டேன். அது என்ன அவ்வளோ மகிழ்ச்சியோடு சொல்கிறேன்? நான் வந்து ரொம்ப நல்லா பொண்ணுன்ற மாதிரி ஹோம்ஒர்க் முடிக்க மாட்டேன். நீ பண்ணுறது தப்பும் பண்ணிவிட்டு சந்தோஷம் உனக்கு. சரி, வேறு என்ன சொல்லுவாங்க? ஏன் ஹோம்ஒர்க் முடிக்கல மிஸ்ஸு கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு பிடிக்கல முடிக்கல சொல்லிடுவேன். ரைமிங் அது. படிக்கலன்னா மக்குன்னு வாங்க. இந்த பக்கம் யாராவது வந்துருக்கீங்க? என் பேர் வந்து பட்டு. நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஓகே ஓகே. சரி, நான் உன்னை கேட்குறேன். உங்கள் அம்மா திட்டுறாங்க, போகிறாங்க, வராங்க அப்படின்னு, உன்னை என்ன பண்ணணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க? ஒரு பண்படுத்தணுங்கிறதானே பண்ணுறாங்க. அது மாதிரி நீ நல்லா வரணும், நல்லா இருக்கணும் அப்படி தானே. இது நாளைக்கு கல்யாணம் பண்ணி ஒரு மாமியார் வீட்டுக்கு போகும்போது நீ இதே மாதிரி பண்ணினதே வச்சுக்கோ. அப்போ யாருக்கு கெட்ட பேர் வரும்? உங்கள் அம்மாவுக்கு தானே. பொண்ணை எப்படி வளர்த்து வச்சுருக்கா பாருன்னு. கரெக்டு, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. இதை ஒரு 10% சொன்னதுக்கு அவங்க அம்மாவை கூண்டில் ஏற்றிச்சு. நீங்கள் 100% சொன்னீங்கன்னா வாங்க வெளில வாங்க, வச்சுக்கிறேன். ரொம்ப யோசிச்சு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் யார் வக்காலத்து வாங்குறதுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, காலைல இப்போ உங்கள் பொண்ணு வந்து லொடன்னு பேசுகிறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது காரணம் இருக்குமா? காலைல அந்த பொண்ணு 7 மணிக்கு எந்திரிக்குது. 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு கிளம்பி ஆகணும். 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி ஷேர் ஆட்டோ பஸ்ஸுன்னு அந்த பொண்ணு பிடிச்சி பாவம் ஸ்கூலுக்கு போய் உட்காந்தா அங்கே அவ்வளோ டார்ச்சர். காலையிலேருந்து எத்தனை சப்ஜெக்ட் அந்த பொண்ணு படிக்க வேண்டியது இருக்குது. திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கு 5:30 ஆயிரும். அந்த 5:30க்கு அப்புறமும் நீங்கள் சும்மா விடுறதில்ல. வந்தோடனே ஷூவை கழட்டு, இதை கழட்டுன்னு சொல்லிட்டு ஹிந்தி கிளாஸ், பாட்டு கிளாஸ், அது மாதிரி நிறையா அனுப்ப ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
இந்த அணியில் யார் அம்மாவுக்கு சப்போர்ட்டு? நீ இப்போ வளர்ச்சி பருவத்தில் இருக்கிற. வளர்ச்சி பருவத்தில் டெய்லி தினமும் நீ வளர்ந்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டும் என்பார்கள். அப்போ தொட்டிலில் அவங்க நல்ல பழக்கத்தை உனக்கு கற்றுவிக்கிறார்கள். தாய் என்பவள் அன்புக்கு அவள்தான் பிரதானமானவள். அவள் உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக அவள் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தீபம். அந்த தீபத்தினுடைய வெளிச்சத்தில் தான் நீ வளர்கிறாய். அந்த தீபத்தை அணைத்து விட வேண்டும் என்று நீ முயற்சிக்கிறாய். தீபம் அணைந்து விட்டால் இருள். அந்த இருளிலே நீ எப்படி நடமாடுவாய் என்று உன்னை கேட்கிறேன். இதெல்லாம் தமிழில் சொன்னால் நல்லா இருக்குல்ல? அங்கிள் இப்போ என்ஜாய் பண்ணாமல் ஃப்யூச்சரில் எப்படி அங்கிள் என்ஜாய் பண்ணுறது? அது பார்த்தியா, இப்போ என்ஜாய் பண்ணாமல் ஃப்யூச்சரில் எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? இப்போவே அது கவலை. ஃப்யூச்சரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் அம்மா சொல்கிறாங்க. உன் ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னா நான் படிப்பு நல்லா இருக்கணும்ல. அடுத்து யார் இந்த பக்கம்? அதான் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, அதே மாதிரி ரொம்ப டார்ச்சர் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு யாருக்கு? இப்போ அவங்களுக்கு எங்களுக்கே ஒரு இது இருக்கு இல்லையா? என்ன இருக்கு என்ன சொல்லுங்க, என்ன இருக்கு? இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறோம், நீங்கள் 4 வார்த்தை பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி பேச இல்லை இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை பேசியும் புரியாதுக்காக தான் நான் 4 வார்த்தை சொல்கிறேன். 4 நல்ல விஷயம் சொன்னால் தானே ஒரு வார்த்தை புரியுது. அடுத்து யார் இந்த பக்கம்? அம்மா படிக்கிறது இந்த வயசில் படிக்கிறது தான் உன்னுடைய டியூட்டியே இல்லையா? படிப்பு எனக்கு ஏறல, எனக்கு படிக்க முடியாது, எனக்கு கணக்கு தான் தெரியுங்கிறது ரொம்ப சில்லியா இல்லைம்மா உன்னை பற்றி? இப்போ என்னென்னா அவங்களாம் சொல்கிறதுடைய மெயின் பாயிண்ட் என்னென்னா, என் பிள்ளை நல்லா படிக்கிறான் அப்படின்னு. எங்கள் தெருவிலேயே எங்கள் ஊர்லேயே மோசமான பையன் என் பையன் தான். அப்படி என்ன சொல்லி ஆசைப்படுவாங்களா? மக்கு மட சாம்பர்னா எங்கள் வீட்டு பசங்க தான். அப்படி பெருமையாக நினைக்கிறாங்க. இப்போது இந்த பொண்ணு கொடுத்த ஒரு புகார் என்ன, லொடலோடன்னு பேசுகிறாங்க அவங்க அம்மாவை. அதை முதல்ல நம்ம கேட்கும்போது வருத்தமாக இருந்தது. என்னடா இந்த சின்ன பொண்ணு அம்மாவை லொடலோடன்னு பேசுறது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக பேசுதுன்ட்டு. ஆனால் இப்போ பெரியவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சதெல்லாம் கேட்கும்போது தான் என்ன கொஞ்சம் சான்ஸ் கிடச்சா அந்த பிள்ளைய போட்டு இந்த வாதம் வந்துக்கிறாங்க. அட்வைஸ் மழையாக போடுறாங்க. எதிர்காலத்தில் என்ன ஆக போகுது, உன் குழந்தை குட்டி என்ன ஆக போகுது, உங்கள் வம்சம் என்ன ஆக போகுது, அதெல்லாம் பார்த்தியா, ஃப்யூச்சரில் என்ன, வேலைக்கு போகணும், 2 பேர் சம்பாதிச்சா தான் சாப்பிட முடியும், இந்த காலம் இப்படி இருக்குது. இதெல்லாம் வேணாம் சார். அந்த பிஞ்சு மனசுக்கு எந்த மாதிரி புரியுமோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு மனசில் ஏறும். அந்த இளம் மனசுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. விட்டு 4 பேர் விட்டு சொல்லு, நடு ரோட்டில் நிற்க வச்சு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பண்ணால் அது அப்படியே கலங்கி போய் நிற்குது. அதே பயம்தான் எனக்கு. என்னடா இது நம்மள இப்படி கேட்குறாங்களே சொல்லிட்டு ஜாலி ஆகிக்கிறதுக்காக ஒரு பிரேக். நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா வளர்த்த அந்த ஸ்டைல், அவங்க வளர்த்த அந்த ஆரோக்கியம் தான். அப்புறம் பெரியவங்களான பிறகு இன்றைக்கி எனக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன, என் பசங்க தான் என்ன எப்படி படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படியும் எடுத்துக்கலாம். குறை சொன்னால் எதுலேயும் குறை சொல்லலாம். இவர் 2 பேரும் குறை சொல்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே நிறையா விஷயம் இருக்குது. இப்போது உன் பக்கம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கல்ல, வந்தவங்களே சார் ரொம்ப உஷாரு, என் பக்கம் சப்போர்ட் பண்ணி டக்கு டக்குன்னு நச்சுன்னு பேச போகிறது யார் சொல்லுங்கள்? ஜனனி. என்னையும் மற்றவங்களையும் வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அவன் நல்லா மார்க் எடுக்கிறா, நீ ஏன் மார்க் எடுக்கவே மாட்டேங்கிற கேட்குறாங்க. நான் என்னால் படிக்க முடியல, நான் எடுக்கல, ஆனால் நான் படிப்பேன். பின்காலத்தில் நான் படித்து மார்க் வாங்குவேன்ட்டு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நாங்களே ஷூவை கட்டுவோம். அவங்க சொல்லி சொல்லி அவங்களுக்கு தலை வரைக்கும்னு சொல்கிறாங்க. அதை அவங்க சொல்லாமல் இருந்தாங்க, நாங்களே 5 நிமிஷத்தில் கட்டிடுவோம் ஷூவை. ஆனால் பலவீனமான பாயிண்ட்டுகள். பசங்க சின்ன பசங்க தானமா இருக்குது. என்ன நாங்கள் சரி ஆயிடுவோம், அப்புறம் சரி ஆயிரும், நல்ல மார்க் வாங்கிடுவோம், இது என்னது அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி. சரி ஓகே. ஆனால் அம்மா ஜெயசுதா அவங்க சைடில் எல்லாம் அனுபவம் பெற்றுவாங்க. கொஞ்சம் அவங்க பண்ணுறது அட்வைஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அட்வைஸ் தேவைங்க. ஒரு பழமொழி சொல்லி கொடுக்குற விஷயத்த ஒரு பெரிய புத்தகம் கூட சொல்லி தராது. துணிந்து நில் அப்படின் போதில்லை, என்ன இது தைரியமாக எதாவது செய்யலான்னு போதில்லை, ஒரு வார்த்தை நமக்கு ஒரு எனர்ஜி ஆகும். அந்த மாதிரி பெரியவங்களாம் வந்திருக்காங்க. அது யாருமா உங்கள் பக்கம் சொல்லுங்கள்? உங்கள் அம்மா சொல்கிறதுல நீ எங்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்க, நானே பார்த்துருக்கேன் உன்னை. காலையில் எழுந்தால் உங்கள் அம்மா குரல் தான் கேட்கும், நீ ஸ்ரீநிதி எழுந்துருன்னு. நான் உங்கள் வீட்டுக்கு 2-3 தடவை வந்தால் நோட்டெல்லாம் பரப்பி வச்சு அப்படியே எழுதிட்டு ஓடி போடுறேன், எங்கேயோ வெளியில் ஓடி போய்டுறேன், யாரோ கூப்பிட்றான்னு சொல்லிட்டு. பசங்கள்லாம் இப்போ எல்லாம் தடாபுலாம் சத்தம் போட்டுருக்கு. நீயும் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்க. மெயின் நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அத்தனை நோய் கிருமிகளையும் உள்ளே கொண்டு வரும். அந்த நோய் கிருமிகள் உள்ளே அணுகாமல் இருக்கிறதுக்காக தான் அத்தனையுமே நம்ம ட்ரெஸ் எல்லாமே யூனிஃபார்ம்ஸை கட்டி வைக்கிறது. சில பேக்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட
துண்டு எலியே கொண்டு வந்துடுவீங்க ஸ்கூல்லேருந்து பசங்கள்லாம் பேக்கில் புக்ஸோடு சேர்த்து அதெல்லாம் கொண்டு அவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதனால் அவங்க கொண்டு வராங்க. எத்தனையோ தடவை அதெல்லாம் வந்து ஒழுங்காக வச்சுக்கணும்ல, புக்ஸை அடுக்கி வச்சு எல்லாம் செய்யலாம். நானே எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன் உன்னை. அதெல்லாம் தப்பு தானே, அதை நீ திருத்திக்கலாம் இல்லையா? திருத்தினேன்னா உனக்கு நல்லது தானே. நான் டெய்லி செய்வேன் அங்கிள். எங்கள் அம்மாவை கூட கேளுங்க, எங்கள் அம்மா கூட பார்ப்பாங்க. நான் செய்வேன், ஆனால் எங்கள் அண்ணன் செய்ய மாட்டான். உடனே மாமி என் மேலே பழிய போட்டாங்க. ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, மாமி பழி போட பார்த்துருக்கேன். செய்கிறேன் 2 நாள் தான் வந்தேன் உங்கள் வீட்டு. 2 நாள் பார்க்கும்போது இந்த ஹால் முழுக்க உன்னுடைய அத்தனை நோட் புக்ஸ் எல்லாம் பரப்பி கிடந்தது. படிச்சுட்டு இருக்கையில் புக்கு திறக்காம எதுவும் படிச்சுட்டு இருக்கும்போது புக்கை திறந்து வைக்காம நான் எப்படி இருக்குது? சரி படிச்சிருந்தா சரிப்பா, எங்கே படித்தா ஆளே எல்லாம் புக்ஸ்னா அவங்க எல்லாம் நோட் புக்கெல்லாம் இறஞ்சி கிடந்தது இல்லை. நீ இல்லையே, ஆளே இல்லையே. பார்த்தா மாடியில் உட்காந்து எங்கேயும் மாடியில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிற. அர்ஜென்ட்டுக்கு எங்கேயுமே போகக்கூடாதா? அதனால நீ திருத்திக்கலாம். திருத்திக்க முடியாதுன்னு இல்லை, திருத்திக்க முடியுமா முடியாதா சொல்லு. உன்னால முடியுமா முடியாதா? என்னால் முடியும் மாமி. முடியும்ல. நல்ல அற்புதமான அட்வைஸ். டீச்சர் வந்து இந்த ஷோவில் வந்து இவ்வளோ பேருக்கு சொல்லும் போதில்ல, இதெல்லாம் கேட்கணும். அதுக்காக தான் அவங்கள பேசுகிறாங்க. அதை நீங்கள் லொடலொடன்னு பேசுகிறாங்கன்ற கூடாது. சரி, அம்மா சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் இருக்குல்ல உங்களை பற்றி, நல்ல மார்க் வாங்க மாட்டேறேன், மேக்ஸில் தான் வாங்கியிருக்காருன்னு, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறுக்கிறீங்க? அங்கிள் தமிழே புரிய மாட்டேங்குது, செந்தமிழ் வேற சொல்கிறாங்க. தமிழே புரிய மாட்டேங்குது, இதில் செந்தமிழ் வேறு பேசுகிறாங்கன்ட்டு. இன்னொன்று இப்போ கதையை சொல்லுங்க. அங்கிள் படின்றாங்க. இதே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டானதை படிக்க விடாமல் அடுத்த அவங்க இன்ட்ரெஸ்ட்டை தான் எங்களுக்கு சொல்லி தராங்க. எது இன்ட்ரெஸ்டானது? இப்போ நான் மேக்ஸ் படித்தேன்னா சயின்ஸை படி, அதானே டெஸ்ட் இருக்குன்றாங்க. நாளைக்கு மேக்ஸ் இருக்குமா, அதை படிக்கிறேன்னா மேக்ஸ் தான் உனக்கு தெரியும்ல, எதுக்கு படிக்கிற அப்படின்னா. அப்புறம் 2துலேயே வீக் ஆகிட்டேன்னா 2த்துக்குமே அடி விடுவோம். நாம் 2துலேயே வீக்குன்னு நமக்கே தெரியும். அதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கண்ணா. இது எப்பவும் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. எனக்கு எதுக்கு பிடிக்கும், எது பிடிக்குமோ அதை விட்டுருங்க. பசங்க போகிற இஷ்டத்துக்கு போகிறதுக்குமே நம்ம போக முடியுமா? இஷ்டத்துக்கு இல்லை, அதில் இருக்கிற கஷ்டத்தை சொன்னால் போதும். நீ எடுக்கிற முடிவில் சிலதெல்லாம் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும். என்னதான் இருந்தாலும் நீ பண்ணு தப்பு. அம்மா பேரில் வந்து அம்மாவை லொடலொடன்னு பேசுகிறாங்கன்ற ஒரு கலோக்கியல் வார்த்தை போட்டதால் மனசு வலிக்குது. ஒரு தண்டனை கொடுத்து பார்க்குறேன். அம்மா அவங்ககிட்ட ஒரு 3 மாதத்துக்கு பேசாமல் இருந்தாங்கன்னா உன் மனசு எப்படி இருக்கும்? அங்கிள் பேச சொல்கிறேன், ஆனால் அட்வைஸ் வேணாம். பேச சொல்கிறேன், அட்வைஸ் வேணாம். நீங்கள் நம்ம ஃபீல் பண்ணுறீங்க. இதே மாதிரி பொண்ணு நம்ம பேசினதான் பிடிக்கலையே, அவள் பேசணும் பிடிக்கணும். நீ என்கிட்ட பேசாத. ஒரு 3 மாதம் பேசாமல் இருந்தால் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? இருக்க முடியாது. அதான் பதில் சொல்ல. அவங்க நிஜத்தை சொல்லிட்டாங்க, இருக்க முடியாது. நீ என்ன சொன்ன? பேசட்டும், அட்வைஸ் பண்ண வேணாம். அங்கே ஒரு புள்ளி வைக்கிற. ஆனால் தாயால் தான் பேச போகிறோம். அவங்ககிட்ட வேற என்ன பேச போகிறோம்? வேற என்ன பேச போகிறோம்? இவங்ககிட்ட பேசும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட வேற என்ன இருக்குது? அவங்க படிக்கணும், அவங்களோட ஃபியூச்சருக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும், இதை தான் நம்ம அவங்கள்ட்ட பேச போகிறோம். ஃபேமிலியை பற்றி பேச போகிறது இல்லை. ஒன்றும் இல்லை, அந்த அம்மாட்ட ஒரு 3 மாதம் உங்கள் பொண்ணுங்கிட்ட பேசலாம் அப்படின்னா முடியாதுன்ட்டாங்க. அதான் அந்த பொண்ணு உணரணும். எடுத்தோடனே 3 மாதம் நீ பேசாமல் இருப்பேன்னா, ஐயோ முடியாது, நான் பேசிடுவேன், அம்மா பேசணும் அது சொல்லல. வருத்தமாக இருக்குல்ல. நம்ம நோக்கமே எது வந்தாலும் பேசுவோன்னு தான். இப்போ நீ மனசார கம்ப்ளைண்ட் கொடுக்கல, லொடலோட அம்மா பேசுகிறாங்கன்னு மனசார கொடுத்தியா? இல்லை, அது அம்மாக்கிட்ட சொல்லுது. அம்மா நான் வேணுன்ட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் விளையாட்டுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சாரிம்மா, என்னை மன்னிச்சிக்கோங்க, ஐ லவ் யூ. உங்கள் மனசில் என்னம்மா ஃபீல் பண்ணுது? பொண்ணு அப்படி வாபஸ் வாங்கிருச்சு, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருச்சு. ஓகே, இனிமேல் புரிஞ்சு நல்லபடியாக இருந்தால் ஓகே. ஆமாம், செல்லமாக ஒரு மன்னிச்சிருன்னு சொல்லலாம்ல. மன்னிச்சிட்டீங்களா? இதுதான். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை. அவங்க வீட்டுக்குள்ளே இது வந்து 100% பிரச்சனை இல்லைனாலும் இது ஒரு 2% பிரச்சனை. சொன்ன கம்ப்ளைண்ட் பூரா எல்லா வீட்டு பசங்களும் பண்ணுறாங்க. படினா டிவி பார்த்து போகிறாங்க. அப்பா அம்மா பேச்செல்லாம் கொஞ்சம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் எதிர்காலத்துக்காக தான் பண்ணுறாங்க. இது ஸ்ரீநிதி வீட்டில் மட்டும் நடக்கிற பிரச்சனை நினச்சிடாதீங்க. வீட்டுக்கு வீடு இதே மாதிரி பிரச்சனை நடக்குது, எங்கள் வீட்டு உள்பட உங்கள் வீட்டு உள்பட. ஆனால் இதை வந்து எப்படி நீங்கள் பேசுகிறதுன்னு கேட்குறீங்களா? இங்கே வந்து பேசணுன்னா ஒரு தொலைபேசி எண் இருக்குது, குறிச்சிங்க. 180010280885. அதே மாதிரி நீங்கள் இமெயில் பண்ணலாம். feedback@pudhuyugam.tvக்கு இமெயில் பண்ணுங்கள். மறக்காதீங்க. டாக் இட் ஈஸி.